தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கண்ணகி நகரில் குழந்தை கடத்தல் விவகாரத்தில் கைதான பெண் தீபா பரபரப்பான வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல் கடந்த 13ஆம் தேதி சென்னை ஓஎம்ஆர் சாலையில் உள்ள கண்ணகி நகர் பகுதியில் ஆரோக்கியதாஸ் நிஷாந்தி என்ற தம்பதியரின் பிறந்து 45 நாட்களான பச்சிளம் குழந்தையை சென்னை திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த தீபா என்ற பெண் குழந்தை கடத்தலில் ஈடுபட்டுள்ளார். அந்த குழந்தையை கடத்திய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணை மேற்கொண்டனர். அதில் இந்த கண்ணகி நகர் தனிப்படை போலீசார் அந்த குழந்தையை 15ஆம் தேதி மீட்டு அந்த பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். அதைத் தொடர்ந்து குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட அந்த தீபா தலைமறைவாகியுள்ளார். தீபாவை தேடும் பணியில் போலீசார் தீவிரம் காட்டி வந்த நிலையில் இன்று நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் என்ற பகுதியிலிருந்து அந்த தீபா தலைமறைவாக இருந்த பதுங்கியிருந்த தீபாவை கைது செய்து சென்னை கண்ணகி நகர் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர். காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் பலதரப்பான ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. என்னவென்றால் திருவேற்காடு பகுதிக்கு கோயிலில் உள்ள ஒரு பகுதிக்கு கண்ணகி நகர் சேர்ந்த ஒரு பெண் வந்ததாகவும் அந்த நிலையில் அந்த பெண் மயங்கி விழுந்த நிலையில் அவருக்கு உதவி செய்த போது அவரிடம் பழக்கம் ஏற்பட்டு தனக்கு குழந்தை இல்லை என்று அனுதாபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அப்பொழுது அந்த பெண் கண்ணகி நகர் பகுதியில் ஏழ்மையான மக்கள் இருக்கிறார்கள், அந்த பகுதிக்கு வந்தால் குழந்தை கொடுப்பார்கள் என்றெல்லாம் அவர் கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்து இந்த பகுதிக்கு வந்ததாகவும் ஆரோக்கியதாஸ் இந்த நிஷாந்தி என்ற தம்பதியரிடம் குழந்தையை பெறுவதற்காக வந்தபோது இவர்களுக்கு கடந்த 13 ஆண்டுகள் கழித்துதான் குழந்தை பிறந்துள்ளது, அதனால் இவர்கள் குழந்தை கொடுக்க மாட்டார்கள் என்று அறிந்து குழந்தையை கடத்தி சென்றுள்ளார். அந்த குழந்தை கடத்தி சென்றுள்ளதாக இந்த காவல்துறையிடம் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து காவல்துறையிடம் சிக்காமல் இருப்பதற்காக திருவேற்காடிலிருந்து கோயம்பேட்டிற்கும், கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கத்திலிருந்து விழுப்புரத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்து வழியாகவே பயணம் செய்து காவல்துறையிடம் சிக்காமல் இருப்பதாக தலைமறைவாகி இருந்தது. போலீசார் தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்ததில் அவரை கைது செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி வினோத். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.